ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த vlogல என்ன ஷேர் பண்ணுறேன்னா, நாங்கள் இட்டாலி போன ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி தான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி விசா ப்ராசஸிங்க்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல போகிறேன்னு தெரிஞ்சங்காட்டிக்கு விசா எடுக்க கொஞ்சம் டைம் ஆச்சு. கூடவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்குது இட்டாலிக்கு. ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்தால் தான் ப்ராசஸே ஆகும். ஸோ மஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா, ட்ராவல் இன்சூரன்ஸ் மஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இட் வில் பி ஈஸி ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ஆச்சுன்னா கூட. ஸோ வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட்ஸும் லாஸ்ட் மினிட் தான் புக் பண்ணோம். ஸோ இட் வாஸ் ஸோ காஸ்ட்லி தான் எங்களுக்கு. ரொம்ப மாட்ரேட்டும் இல்லை, ரொம்ப ஹை எண்டும் இல்லை, ஒரு நார்மலான பட்ஜெட்டில் தான் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஒரு ரவுண்ட் ட்ரிப்புக்கு ஒரு 1 lakh ஆச்சு பர் பர்சனுக்கு. அந்த மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் 2 ஃப்ளைட்டுமே வந்து லுஃப்தான்ஸா தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரியாத்லேருந்து ஜெர்மனி போயிட்டு ஜெர்மனிலேருந்து இட்டாலி போகிற மாதிரி தான் பிளானு. ஸோ எங்களுக்கு வந்து மிட் நைட் 2 o'clock தான் ஃப்ளைட்டு. ஸோ அதனால் ஒரு 11:45 போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு நாங்கள் ஏர்போர்ட் செக்இன்லாம் முடிச்சுட்டு 2 o'clock போல் போர்டிங் ஆயிட்டு இது வந்து 5.5 hours ஜேர்னி ஜெர்மனி ரீச் ஆகிறதுக்கு. ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் தான் ரீச் ஆனோம். அங்கே வந்து ஒரு 5 hours வெயிட்டிங் முடிச்சுட்டு திருப்பியும் போர்டிங் ஆகி ஒரு 1.5 hours மார்க்கோ போலோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை இட்டாலியில் ரீச் ஆயாச்சு. ஸோ நீங்கள் வரும்போதே சிம் கார்ட்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் லோக்கல் கரன்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறது பெஸ்ட்டு. சிம் கார்ட்ஸ் ஏர்போர்ட்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ யூ கேன் பர்ச்சேஸ். அண்டு லோக்கல் கரன்சி பார்த்திங்கன்னா லோக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் ஆகும். கார்டு இருந்தாலும் கரன்சி வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. அண்ட் இந்த கிளிப்ஸில் வர இந்த மாதிரி ஐஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இட்டாலியோட பார்டர், அப்புறம் ஸ்விட்சர்லாண்ட் அந்த மாதிரி ஏரியா தான். ஸோ அதனால் கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலி ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து டாக்ஸி தான் புக் பண்ணியிருந்தோம் ஹோட்டலுக்கு. ஹோட்டல் நியர்லி ஒரு 45 minutes ஆச்சு ரீச் ஆகிறதுக்கு. நாங்கள் வந்து கிராண்ட் ஹோட்டல் டெர்மின்னு ஒரு 5 star ஹோட்டல் தான் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஒரு 12 days ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்குது. பிகாஸ் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறங்காட்டிக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு ரூம் அலாட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ரூம் போயாச்சு. ரூம் சொல்லணுன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஓரளவுக்கு காம்பேக்ட் பட் எலிகண்ட்டாக இருந்தது. ஒரு க்ளாசெட், டாய்லெட், அப்புறம் ஒரு பெட்ரூம் வித் பால்கனி இருந்துச்சு. ஸ்பெஷலே அந்த பால்கனி தான். பிகாஸ் பால்கனியோட வியூஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுவும் இங்கே இருக்கிற நல்ல கிளைமேட்டு நல்லா சில்லுன்னு இருக்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் பால்கனி இருந்தால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் ஃபுல்லாக கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிளிப் பார்த்திங்கன்னா ஹோட்டலோட ஃப்ரண்ட் வியூ மாதிரி தான். ஃப்ரண்ட் வியூ பார்த்திங்கன்னா ஃபுல் அட் கார்டன் ஏரியாஸ். இது பேக் சைடு வித் ஸ்விம்மிங் பூல். இன்டோர்லேயும் இருக்குது, அவுட்டோரில் இருக்கிற மாதிரி ஸ்விம்மிங் பூலோடு இருந்தது ஹோட்டல். மார்னிங்லேருந்தே ஃபுல்லாக ஸ்டீம் பாத் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்டீம் பாத் எடுத்துகிட்டு நல்ல ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஏரியா தான் இது. ஸோ ஈவினிங்ஸில் நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இட் வாஸ் ஆல்சோ குட். நைட்டில் பார்த்திங்கன்னா டிஜே செட்டப்பு, டான்ஸிங் அந்த மாதிரி எல்லாம் கூட கொஞ்சம் செட்டப் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக ஏஜ்டான பீப்புள்ஸ் எல்லாம் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கிளிப்ஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் போல் கொஞ்சம் வெளியே சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லி தான் கிளம்பியிருந்தோம் ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி. பட் 6 o'clock போல் தான் வெளியே போனோம். பட் அப்போவே அதிகமாக யாருமே நடமாட்டம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு ஈவினிங் ரூமுக்கு வந்து பிஸா சாப்பிட்டு படுத்தாச்சு. இது நெக்ஸ்ட் டே. நாங்கள் இந்த கார் தான் ரெண்ட் பண்ணியிருந்தோம் ஸ்டேக்கு. ஒரு 12 daysக்காக ரெண்ட் பண்ணியிருந்தோம். இது வந்து 1000 euro கிட்ட ஆச்சு. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர்ஸ் போக போக இன்னும் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தது. நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டில் நம்ம காசு புக் பண்ணிக்கலாம். ஹோட்டல்லே இருந்து கூட புக் பண்ணி தருவாங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ
ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் எப்போவுமே ஹோட்டலில் எடுத்துப்போம், ஆஃப்டர்நூன் லன்ச் மட்டும் வெளியே. பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா ஒரு சவுத் இண்டியன் மீல் கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஃபுல்லாக பேஸ்ட்ரீஸ், அப்புறம் வேணால் எக்கு கிடைக்கும், ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி தான் ஃபுல்லாக சாப்பிட்டோம். என்னோடய ஃபேவரெட் என்னென்னா ஃப்ரூட்ஸு, கெலாக்ஸு, அப்புறம் இந்த க்ரொசாண்ட்டு இதெல்லாமே கொஞ்சம் சாப்பிட்டோம். இப்படி தான் எங்களுக்கு அந்த ஃபுல் இதுவும் போச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு. அண்ட் இது வந்து செகண்ட் டே. சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கமேன்னு சொல்லிட்டு க்ளாசட் ரூம் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருந்தது. ஸோ இதில் 2 சூட்கேஸ் வச்சாலே அந்த ரூம் ஃபில் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் க்ளாசட்டை வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஏன்னா லாங் ஸ்டே பண்ண போகிறங்காட்டிக்கு கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா நமக்கு எடுக்க போக வரக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஃப்ரீயாக இருக்கேனேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்ருந்தேன். இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரூம் கம்ஃபர்டபுளாக இருந்தது எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பில்லோஸ், அப்புறம் இந்த ஷவர் டவல்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்ததெல்லாம் இருக்குது. அண்ட் ஃபைனலி அவங்க அஃபிஷியல் ஒர்க் முடிச்சு வந்தாங்க. ஸோ ஈவினிங் போல் இங்கே பக்கத்தில் ஒரு பார்க் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டே பார்க் போகலான்னு சொல்லிட்டு பார்க் தான் போயிருந்தோம். இது நல்லா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு ½ அன் ஹவர் ட்ராவல் அந்த மாதிரி இருந்துச்சு. நடந்து தான் போனோம், ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். இந்த பிளேஸில் நடக்க யாருக்குமே கஷ்டமாக இருக்காது. பிகாஸ் அவ்வளோ ஒரு நேச்சர், அவ்வளோ ஒரு க்ரீனியான ஒரு ஏரியா. எவ்வளோ தூரம் நடந்தாலும் நடந்து வந்த கஷ்டமே தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அவ்வளோ தூரம் ஜாலியாக நடந்து வந்துட்டுருந்தோம். கூட இன்னொரு கொலீக் வந்திருந்தார். ஸோ அவரும் நாங்கள் 3 பேருமா தான் அப்படி போயிருந்தோம். போயிட்டு ரிட்டன் வர வழியிலேயே பிட்ஸா அண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ஈவினிங் சாப்பிட்டு அந்த டே முடிச்சாச்சு. இது செகண்ட் டே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈவினிங் அவங்க நேரமாகவும் வந்தங்காட்டிக்கு சரி கொஞ்சம் தூரமாக போகலான்னு சொல்லி படோவா தான் போயிருந்தோம். இது வந்து ஹோட்டல்லிருந்து ஒரு 45 மினிட்ஸ் அப்படி ட்ராவல் இருக்கும். ஸோ கார் தான் ரெண்ட் பண்ணியிருந்தோம். பிகாஸ் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறது, பார்க்கிங்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கார் புக் பண்ணியிருந்தோம். அண்ட் இட் காஸ்ட் அரௌண்ட் €35 காஸ்ட் ஆச்சு. படோவா ரீச் ஆகிட்டு அங்கே ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. சைட் சீயிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் லோக்கலாக ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே சாப்பிட்டோம். முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரூமுக்கு ரிட்டன் வந்தாச்சு. இன்றைக்கி எப்படின்னா ஒரு பாம்பே ரெஸ்டாரண்ட் இருந்தது படோவாவில். ஸோ அங்கே தான் போயிட்டு சரி கொஞ்சம் ஷவர்மா ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு ஷவர்மாவும் பீட்சாவும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் இந்தியாவில் இருந்த வரைக்கும் ஷவர்மா சாப்பிட்டதே கிடையாது. பட் இங்கே அரேபியன் கண்ட்ரிஸ் வந்ததுக்கப்புறம் ஷவர்மா இங்கே ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இங்கே சாப்பிட்டு பழகினீங்கன்னா வேறு எங்கே ஷவர்மா சாப்பிட்டாலும் பிடிக்காது. ஸோ அங்கேயும் அப்படி தான் இருந்துச்சு. ஏதோ சிக்கன் ரொம்ப சால்ட்டியாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இங்கே உள்ள ஷவர்மா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது போக இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நிறையா ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு அவ்வளோவா டேஸ்ட் பிடிக்கல. பட் எனிவேஸ் வாங்கிட்டு வந்தாச்சு, சாப்பிட்டோம். சாப்பிட்டு அன்றைக்கி டின்னரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. breakfast only bread and omelette. ரொம்ப க்ளோஸ்ல இருக்காங்க. இது வந்து 4th டே. ஸோ அந்த அன்றைக்கி ஃபுல் டே ஃப்ரீ. ஸோ அதனால் கொஞ்சம் தூரமாக போகலான்னு சொல்லிட்டு வெனிஸ் தான் போயிருந்தோம். ஆக்சுவலி இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு வைங்களேன் ஹோட்டல்லேருந்து. ட்ரெயினில் போச்சுன்னா ஒரு 30 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். ஸோ எங்களுக்கு ஹோட்டல்லேருந்து ட்ரெயின் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸில் ரீச் ஆகிட்டோம். ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டு இங்கே எல்லாமே செல்ஃபாக தான் பண்ணிக்கணும். செக்இன் ஆகட்டும், பெட்ரோல் போடுறதாகட்டும், நான் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதாகட்டும் எல்லாமே நம்ம ஆன்லைனில் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா டேரெக்டாக போய்ட்டு நம்மளே செல்ஃபாக பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அங்கே போயாச்சு, ஸ்டேஷன் போயாச்சு. அங்கே நாங்கள் ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடியே ரீச் ஆகிட்டோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டேங்கிறங்காட்டிக்கு ட்ரெயின் முன்ன பின்ன வரும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே போயாச்சு. போயிட்டு நாங்கள் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டுருந்தோம்.
அண்ட் ஃபைனலி ட்ரெயினும் வந்தாச்சு. நாங்கள் ஒரு நார்மலான பேசஞ்சர்ஸ் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இட் டுக் அரௌண்ட் 30 to 45 minutes ஆச்சுன்னு நினைக்கிறேன் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு. ட்ரெயின் ஜேர்னி வாஸ் குவைட் ஓகே. அங்கே மானிட்டர்ஸ் எல்லாம் இருந்தங்காட்டிக்கு ஸோ எங்கே ப்ளேஸ் போயிட்டுருக்கோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அங்கேயே டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தங்காட்டி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கிறதுக்கு. அண்ட் ஃபைனலாக வெனிஸ் ரீச் ஆயாச்சு. வெனிஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஏரியா. ஒரு பெரிய கேனல் மாதிரி இருந்துச்சு. அது டபுள் சைடு சுற்றிலும் நிறைய பில்டிங்ஸு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே மெயினாக ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறதுக்கு, அப்புறம் கொஞ்சம் வெதரை என்ஜாய் பண்ணிக்கலாம், அப்புறம் நல்லா சாப்பிட்லாம், இந்த மாதிரி வாட்டர் போட்டிங் போடலாம், இந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஷாப்பிங்கும் நிறையா ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து போட்டில் போகலை. ஸோ அப்படியே ரொம்ப நேரம் வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். வாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அது முடிச்சுட்டு அங்கே நியர்பையில் ஒரு பார்க் இருந்தது. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தோம். அங்கே நல்ல டியூலிப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் கிளிப்ஸில். ஸோ ரொம்ப தூரம் நடந்தோம். பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் கேனல் தான் இருக்குது. சுற்றிலும் நடந்துகிட்டே இருக்கலாம். நிறைய குட்டி குட்டி ஸ்ட்ரீட்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக வாக்கிங் தான் அந்த அன்றைக்கி ஃபுல் டேவும். அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு லன்ச் சாப்பிட்டோம். லன்ச் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே போய்ட்டு கொஞ்சம் ஷவர்மா, பீட்ஸா, நக்கெட்ஸு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு திருப்பி ரிட்டன் ட்ரெயின்லேயே புக் பண்ணி வந்தாச்சு. ஆக்சுவலி ஒரு 3 போல் கிளம்புனோம். ஒரு 6 போல் ரூம் போய் ரீச் ஆகிட்டோம். பிகாஸ் ட்ரெயினோட டைமிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபைடாக தான் இருந்தது. ஸோ இந்த டைமுக்கு மேலே பார்த்திங்கன்னா ட்ரெயின்ஸ் அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடியே நாங்கள் ரூமுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் எஸ், திஸ் இஸ் த 5th டே ஆஃப் த ட்ரிப். இன்றைக்கி வந்து நாங்கள் லேக் கர்டா தான் போக போகிறோம். இது வந்து ஹோட்டல்லேருந்து ஒரு 3 hours ஜேர்னி. ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஒரு ஏரியா தான். போகிற வழியில் ஒரு டோல்கேட்டும் இருந்துச்சு. ஸோ அங்கே டிக்கெட்ஸ் எல்லாம் பை பண்ணிக்கிட்டு நம்ம கிளம்பிடலாம். இங்கே வந்து நிறைய ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஸ்பீட் லிமிட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஸ்பீட் லிமிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த டைமுக்குள்ளே வரலைன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்துட்டால் யூ ஹேவ் டு பே பெனால்ட்டி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் தான். ஸோ புதுசாக இருக்கிறவங்கன்னா ரிஸ்க் எடுக்க வேணாம். பிகாஸ் ஒன் வே கொஞ்சம் ஹெவி டிராஃபிக் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ யூ ஹவ் யூஸ் டு இட்னா யூ கேன் ட்ரைவ். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்கள் ஹஸ்பண்ட் சவுதியிலும் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங்குங்கிறங்காட்டிக்கு ஸோ அவருக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் காரை தான் சூஸ் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி. பட் நாங்கள் நியர்பை ரீச் ஆக ஃபுல்லாக ஒன் வே தான். அந்த அன்றைக்கி வீக்கெண்ட் வேறு. ஸோ பயங்கர ரஷ்ஷாக தான் இருந்தது. கார்ஸ் எல்லாமே இன்ச் பை இன்ச் தான் மூவ் ஆகி ஒரு 3 hours ஆச்சு ரீச் ஆகிறதுக்கு. அண்ட் ஃபைனலி டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். பார்க்கிங்க்கு எல்லாமே பெய்ட் தான். ஸோ யூ ஹேவ் டு பே. எவ்வளோ ஹார்ஸ் ஸ்டே பண்ணுறீங்களோ அவ்வளோ ஹார்ஸ்க்கு நீங்கள் பார்க்கிங்க்கு பே பண்ணிக்கணும். 1 hourக்கு 2 euros அந்த மாதிரி ஆச்சு எங்களுக்கு. ஸோ எவ்வளோ ஹார்ஸ் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டு டிக்கெட் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிக்கலாம். அண்ட் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஒரு வர்த்தான லொக்கேஷன் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஏரியா. லொக்கேஷன் வேறு லெவல் இருந்துச்சு. ஃபுல்லாக மவுண்டெயின்ஸு, இடையில சுற்றிலும் ரெசார்ட், பீச்சஸ் அந்த மாதிரி நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கான பிளேசஸ். இங்கேயே கூட ரெசார்ட்ஸ், ரெசார்ட்ஸ், பீச் ரெசார்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே புக் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக ராஃப்டிங்கு, போட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம்.
ஒரு எட்ஜிலேருந்து இன்னொரு எட்ஜ் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. அண்ட் ஒரு 4 ஹார்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பிகாஸ் எங்களுக்கு 3 ஹார்ஸ் ஜேர்னி இருந்துச்சு நாங்கள் ரிட்டர்ன் போகிறதுக்காக. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வர வழியில் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஃப்ரெண்ட் டோஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் ஜிப்ஸி வேனுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப் இருந்தது. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு நாங்கள் ரிட்டர்ன் போயாச்சு. ஸோ வர வழியிலேயே நாங்கள் டின்னர் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். ஸோ ஆம்பியன்ஸ் வாஸ் டோட்லி குட். பிகாஸ் வந்த ஒரு 4-5 டேஸ்க்கு அப்புறம் நம்ம இந்தியன் செட்டப் பார்க்குறதே அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஸோ வந்த உடனே சமோசாஸ் 2 ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். மோஸ்ட்லி நாங்கள் டேக்காகவே எடுக்கிறங்காட்டிக்கு ஃபுட் ஆர்டர் கொடுத்துருந்தோம். கொஞ்சம் பிரியாணிஸ், ரொட்டி, கிரேவி அந்த மாதிரி சொல்லி ஆர்டர் பண்ணி கிளம்பியாச்சு. இது நெக்ஸ்ட் டே. இது பக்கத்தில் ஒரு லேக் இருக்குது படோவாலன்னு சொல்லிட்டு அங்கே தான் கிளம்பியிருந்தோம். ஆக்சுவலி ஃப்ரெண்டோட இன்னொரு கொலீகு கூட வந்திருந்தார். ஸோ நாங்கள் 3 பேருமா தான் அந்த அன்றைக்கி அந்த லேக் போயிருந்தோம். இது ரொம்ப சிம்பிளான லேக் தான், பெருசாக இங்கே ஒன்றும் இல்லை சுற்றி பார்க்கறதுக்கு. சும்மா வெளியே வரணுமேன்னு சொல்லி வந்திருந்தோம். இது பார்த்திங்கன்னா ட்ரைனிங் மாதிரி சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க போட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பஸ் மாதிரி. இதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு நியர்பை பார்க் இருந்தது. ஸோ சரி கொஞ்சம் நான் பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க் போயிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டன் வர வழியில் கொஞ்சம் பெட்ரோல் போட வேண்டிய வேலை இருந்தது. ஸோ பெட்ரோலும் நம்ம தான் செல்ஃபாக தான் போட்டுக்கணும். இங்கே பெட்ரோலுக்கு பெட்ரோல்னு பேர் இல்லை, பென்சினா, சென்ஸா இந்த மாதிரி புதுசாக பேர் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எல்லாம் கேட்டுக்கிட்டோம். ஸோ செகண்ட் டைம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஹஸ்பண்டே எல்லாம் போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டாரு. ஜஸ்ட் கார்டு டீட்டெயில்ஸ் டைப் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் இன்றைக்கி வேறு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது ப்ரீ புக்டு ஆர்டர்ஸ் தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம், வாங்கிட்டு வந்தாச்சு. இது ஃபைனல் டே இன் இட்டாலி. ஸோ இது ஃபுல் டே ஃப்ரீயாக இருந்தது அந்த அன்றைக்கும். ஸோ இன்றைக்கும் வெனிஸ்டே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி வெனிஸோட மெயின் பார்ட்ஸ் எல்லாம் சுற்றியாச்சு. கொஞ்சம் டீப்பராக போகலான்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி மாதிரி ரெண்ட் பண்ணியிருந்தோம். டாக்ஸின்னா வாட்டர் டாக்ஸி மாதிரி ரெண்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் மெயினான ஏரியாவில் இருக்கோம்ல, அந்த ஏரியா பேர் ஃபெரோவியா. மொரோனோன்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேஸ்க்கு போகிறது. ஆக்சுவலி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் ஃபெரோவியாவிலேருந்து மொரோனோக்கு. பட் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு எங்களுக்கு ரீச் ஆக. இது வாட்டர் டாக்ஸிங்கிறங்காட்டிக்கு அங்கங்கே ஒரு ஜங்ஷன் இருந்துச்சு. ஜங்ஷனில் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு ஆட்டோன்னு சொல்லலாம், ஒரு டாக்ஸின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிறைய ஆட்களை ஏற்றிட்டு போயிட்டு அங்கங்கே ஜங்ஷன்ஸில் ட்ராப் பண்ணி பிக் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியா. ஸோ அங்கேருந்து ஒரு 30 மினிட்ஸில் நாங்கள் மொரோனோ ரீச் ஆகிட்டோம். மொரோனோவும் சேம் வெனிஸோட மெயினான ஏரியா மாதிரி தான். ஸோ ஒரு கேனல் சுற்றிலும் நிறைய பில்டிங்ஸ், மான்யூமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தோம். திருப்பியும் முடிச்சுட்டு அவர் கூட இன்னொரு கொலீகும் வந்தார். ஸோ அவரும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டார். ஸோ அங்கங்கே கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது பயங்கர ஹீட்டாக இருந்தது. பட் இந்த டைம் கொஞ்சம் வெதர் கண்டிஷன் பரவாயில்லையா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நேரம் சுற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பார்த்துட்டு அங்கேயே லஞ்சு முடிச்சாச்சு. ஸோ பீட்சா சாப்பிட்டு ஃப்ரெண்டுக்கு அவருக்கு முன்னாடியே ட்ரெயின் இருந்தங்காட்டிக்கு அவர் கிளம்பியாச்சு.
ஸோ எங்களுக்கு ட்ரெயின் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் தான் வரும். ஸோ நாங்கள் வேறு டெஸ்டினேஷனுங்காட்டிக்கு ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பியாச்சு. ரிட்டன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் தான், பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு டபுள் டக்கர் ட்ரிபிள் டக்கர் ட்ரெயின் மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் ட்ரிபிள் டக்கர் மேலே போயிட்டு உட்காந்துட்டோம். ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸஸும். ஸோ ஃபைனலி ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹோட்டல் ரூம் ரீச் ஆகிட்டோம். இதுதான் லாஸ்ட் டே. பிகாஸ் நாங்கள் ஏர்லியராக கிளம்புனது. பிகாஸ் நாங்கள் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் திருப்பியும் செக் அவுட்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு கிளம்ப வேண்டியது இருந்தது. ஸோ போயிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எங்களுக்கு திருப்பியும் 6 o'clock ஃப்ளைட்டு. ஸோ அதனால் 3 o'clock போல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரூமெல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஒரு டாக்ஸி புக் பண்ணியிருந்தோம் ஹோட்டலில் சொல்லியே. ஸோ அது வந்து 3 o'clock பிக் பண்ண வந்துட்டாங்க. ஸோ திருப்பி ஒரு 1 hour ஜேர்னிக்கு அப்புறம் நாங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். இது வந்து மார்க்கோ போலோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. ஸோ ஃபைனலி ஏர்போர்ட் ரீச் ஆகி செக்இன்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு எங்களுக்கு 6 o'clock போல் போர்டிங் பண்ணியாச்சு. ஸோ 7:30க்கு நாங்கள் அங்கே ஃப்ராங்க்ஃபர்ட் ரீச் ஆகிட்டோம், ஜெர்மனிக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிட்லங்கிறங்காட்டிக்கு அங்கேயே பீட்சா அந்த மாதிரி சாப்பிட்டோம். ஸோ 5 hours வெயிட்டிங் திருப்பியும் நாங்கள் ரியாத் போகிறதுக்கு ஃப்ளைட்டுக்காக. ஸோ 5 hours வெயிட்டிங் முடிச்சுட்டு திருப்பியும் ரியாத்துக்கு ஃப்ளைட் ஏறியாச்சு. ரியாத் போன ஃப்ளைட் பார்த்திங்கன்னா நாங்கள் விண்டோ சீட் கிடைக்கல எங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ சென்டர் சீட் தான் கிடச்சிருந்தது, ஒரு ஸ்லிட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற மாதிரி. போர் அடிக்குமே நினச்சேன், பட் நினச்ச அளவுக்கு போரிங்காக இல்லை. பிகாஸ் பக்கத்தில் ஒரு குட்டி பாப்பா இருந்தா. ஸோ ஃபுல் டைம் அவள் கூட ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு. ஸோ ஆக்சுவலி வி ஆர் டயர்டு பிகாஸ் ஃபுல் டே சுற்றிருந்தோம் முந்தின நாள். ஸோ நல்லா தூங்கியாச்சு ஃபுல் ட்ரிப்புமே. ஸோ ஒரு 7-8 போல் நாங்கள் ரியாத் ரீச் ஆகிட்டோம். ரியாதுலேருந்து செக் அவுட்லாம் முடிச்சுட்டு ஒரு 1/2 an hour ஆயிடுச்சு வெளியே வர்றதுக்கு. அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ஜேர்னி இருக்கும். ஸோ வர வழியிலே நைட் டின்னரும் வாங்கிட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் சேஃபாக. அண்ட் ஃபைனலி வித் மில்லியன்ஸ் ஆஃப் மெமரிஸ் நாங்கள் இட்டாலி ட்ரிப்பை எண்ட் பண்ணோம். பிகாஸ் அந்த ட்ரிப் வந்து க்ளோஸ் டு த ஹார்ட்னு சொல்லணும். அவ்வளோ நிறைய மெமரிஸ், சூப்பரான பிளேசஸ், ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ரிப்பை முடித்தாச்சு. அண்ட் ஃபைனலி விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் விர்ச்சுவல் ஹேக்ஸ். அண்ட் டூ ஃபாலோ மை சேனல் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் விலாக்ஸ். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஸ்டஃப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். மெயினாகவே கேர்ள்ஸ்க்குன்னா ஹேண்ட்பேக்ஸ் பிடிக்கும்ல, அதே மாதிரி எனக்கும் ஹேண்ட்பேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹேண்ட்பேக்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் குட்டீஸ்க்கெலாம் கொஞ்சம் மாஸ்க்கு இது மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணாமேன்னு கொஞ்சம் க்ரீட்டிங்ஸ், அப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ், கீ செயின்ஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டஃப்ஸ் கூட கொஞ்சம் வாங்கினோம். அண்ட் எஸ் ஃபைனலி நான் இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.